அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வரலாற்றின் பாதையில் காணொளியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னையே யுனெஸ்கோ அதை புராதன சின்னமாக அறிவிச்சிருக்குது. முழுமையாக வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை ஒரு பசிலிக்கா அப்படின்னு கத்தோலிக்க திருச்சபை அறிவிச்சு இப்போ அங்கே திருப்பலியும் நடந்துக்கிட்டு இருக்குது. 140 ஆண்டுகளாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த கோவில் எங்கே இருக்குது? வாங்க இந்த காணொளியில் பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்வதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து ஆதரவு தருமாறு உங்களை நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பெயின் நாட்டில் நிற்கிறோம். ஸ்பெயின் நாட்டில் என்ன மொழி பேசுவாங்க? ஸ்பானிஷ் மொழி பேசுவாங்க. எப்படி நம்ம தமிழ் மொழி நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல் ஸ்பெயின் நாட்டில் கட்டலோனியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அவங்க கட்டலோன் அப்படின்னு ஒரு மொழியை பேசுகிறாங்க. என்னதான் அவங்க ஸ்பெயினோட கூட இருந்தாலும் கட்டலோன் அப்படிங்கிற எங்களுடைய மொழி பாரம்பரிய மொழி, எங்களுடைய மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. எங்கள் மொழியை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டலோனியா பகுதி மக்களும் தலைவர்களும் பல 10 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டலோனியா மாகாணத்தோட தலைநகர் பார்சிலோனா. இந்த பார்சிலோனாவில் தான் நம்ம பார்க்க போகிற கோவில் இருக்குது. 1882 இந்த கோவிலை கட்ட தொடங்கி இருக்கிறாங்க. மறு வருஷமே அந்தோனி கவுடி அப்படிங்கிற ஒரு கட்டிட பொறியாளர்கிட்ட இந்த கட்டிடத்தோட பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக நம்ம ஊரில் இந்த கோவிலை யாருப்பா கட்டினது அப்படின்னு கேட்டோம்னா அந்த காலத்தில் இருந்த பங்குசாமியாரை சொல்லுவோம். அல்லது அந்த ஒரு மருத்துவமனை இருக்குது, அதை யார் கட்டினது அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அரசு அதிகாரை சொல்லுவோம், அல்லது ஒரு முதலமைச்சரை சொல்லுவோம். ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, எந்த கட்டிடத்தை பார்த்தாலும் அந்த கட்டிடத்தை யார் கட்டினதுன்னு கேட்டோம் அப்படின்னா அந்த ஆர்கிடெக்ட், அந்த கட்டிட வடிவமைப்பாளர் பேரை தான் சொல்லுவாங்க. நாம் பார்க்க போகிற இந்த கோவிலை வடிவமைச்சவர் அந்தோனி கவுடி. இந்த பொறுப்பை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய வயசு வெறும் 31, ஒரு யங் மேன். நம்ம யோசிக்கலாம், இவ்வளவு சின்ன வயசில் ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு. அப்போ அவர் எவ்வளவு திறமசாலியாக இருக்கணும். இன்றைக்கும் பார்சிலோனா போனோம் அப்படின்னா சில முக்கியமான கட்டிடங்கள் எல்லாம் இந்த அந்தோனி கவுடி என்கிற இந்த ஆர்கிடெக்ட் வடிவமைத்தது தான். இவருக்கு ஒரு இந்த கோவிலை வித்தியாசமாக வரலாற்றில் நிலைக்கக்கூடிய அளவில் கட்டணும்னு ஒரு ஆசை. அது எப்படி கட்டினாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க, சிலுவை அடையாளம் தெரியுதா? பொதுவாக நம்ம ஊரில் இருக்கிற கோவில்கள் எல்லாமே இப்படி சிலுவை அடையாளத்தில் தான் இருக்கும். இந்த பார்சிலோனாவில் இருக்கிற இந்த கோவிலும் சிலுவை அடையாளத்தில் தான் இருக்குது. அடுத்தது, நம்ம ஊரில் ஒரு வீடு கட்டினாலும் சரி அல்லது ஒரு கோவில் கட்டினாலும் சரி, அஸ்திவாரம் போட்டு மொத்த கட்டிடமும் மொத்தமாக மேலே எழும், அப்படித்தானே? தனியாக போர்ட்டிகோவை மட்டும் நம்ம கட்ட மாட்டோம், தனியாக கிச்சனை மட்டும் கட்ட மாட்டோம், தனியாக சாக்ரிஸ்டியை மட்டும் கட்ட மாட்டோம் கோவிலில். ஆனால் கவுதி என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல அந்த கிழக்கு பகுதியில் அந்த கோபுரத்தை மட்டும் நம்ம கட்டுவோம். மக்கள் அந்த கலைநுட்பத்தை பார்க்கட்டும், அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கிறட்டும். நம்ம எவ்வளோ தூரம் அர்ப்பணிப்பு கொடுக்குறோங்கிறத பார்த்து மக்கள் நன்கொடை கொடுக்கட்டும். அந்த நன்கொடை மூலமாக மொத்த கோவிலையும் கட்டி முடிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னது மாதிரியே அந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற அந்த கோபுரத்தை மட்டும்தான் அவங்க எழுப்புனாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 40 வருஷத்துக்கு மேலே அந்த கோபுரத்தோட வேலை நடந்தது. அது மொத்தமாக அந்த கிழக்கு பகுதி கோபுரம் கட்டி முடிகிறதுக்கு உள்ளேயே கவுதி இறந்துடுறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் அந்த கோபுரம். யார் அந்த கோவிலுக்கு போனாலும் இந்த கிழக்கு வாசல் வழியாக தான் உள்ளே போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த கவுதி கட்டிய அந்த கிழக்கு பகுதி கோபுரம் இருக்குல்ல, இதைத்தான் யுனெஸ்கோ புராதன சின்னமாக அறிவிச்சிருக்கு. இந்த கிழக்கு பகுதியில் அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது கொஞ்சம் நல்லா கூர்ந்து பாருங்களேன். இது இயேசுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள் அங்கே இருக்கும். வானதூதர் மங்கள வார்த்தை சொல்றது, இயேசு பிறக்கும் பொழுது அன்னை மரியாள் யோசேப்பு இருக்கிறது, இயேசு குழந்தை பாலன் அங்கே இருக்கிறாரு. அந்த சந்தோஷமான செய்தி கேட்டு இடையர்கள் வர்றாங்க, ஞானிகள் வர்றாங்க, வானதூதர்கள் எல்லாம் பாட்டு பாடி இசைத்து கொண்டாடுறாங்க. இது எல்லாமே அந்த இருக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை சொல்லக்கூடியதாக கிழக்கு பகுதி இருக்குது. நம்ம இது வழியாக தான் கோவிலுக்கு உள்ளே போவோம். ஆனாலும் இந்த காணொளியில் நம்ம நேரம் உள்ள நுழைஞ்சிடாம இப்போ கிழக்கு பகுதியில் இருக்கிறோம்ல, நம்ம அப்படியே மேற்கு பகுதிக்கு நம்ம போயிடுவோம். மேற்கு பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா இயேசுடைய பாடுகள். நல்லா பாருங்களேன், யூதாஸ் இயேசுவுக்கு முத்தம் கொடுத்தது அங்கே இருக்கும். பிலாத்து எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கையை கழுவுன காட்சி அங்கே இருக்கும். இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பேதுரு மறுதளிச்சாரே, அந்த மறுதளித்த பிறகு உக்கி அழுததும் கூவிய சேவலும் அங்கே இருக்கும்.
இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்ட காட்சி எல்லாமே இருக்கும். அந்த சுரூபங்களே வித்தியாசமான கலை நுட்பமாக இருக்கும். அது வந்து ஒரு மாடர்ன் ஆர்ட் அப்படிங்கிறது மாதிரி தான் அது இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் அதை. இப்போ மேற்கு பகுதியை பார்த்தாச்சா, இப்போ கோவிலோட முகப்பு பகுதிக்கு வருவோம். கோவிலுடைய முகப்பு பகுதியில் என்ன இருக்குன்னா, மகிமையின் காட்சிகள், வாழ்வின் மரம், மரணம், தீர்ப்பு, உயிர்ப்பு, விண்ணகம், இது போன்ற காட்சிகளை முகப்பு பகுதியில் வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ கிழக்கு பகுதியில் இயேசுடைய பிறப்பு, மேற்கு பகுதியில் இயேசுடைய இறப்பு, முகப்பு பகுதியில் இயேசுடைய மகிமை, இது மூன்றுமாகத்தான் அந்த கோயிலை வடிவமைச்சிருக்கிறார். இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போகிறோம். கோயிலுக்கு உள்ளே போய் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் கேளுங்களேன். இந்த கோயில் ஒரு புதுமையாக கட்டணும்னு கவுதி ஆசைப்பட்டாருன்னு சொன்னோம் தானே. கவுதி வாழ்ந்த அந்த காலத்தில் பொதுவாக கோவில்கள் கோத்திக் அப்படிங்கிற ஒரு கட்டிட முறையில் தான் கட்டப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த கோத்திக் கோவில் எப்படி இருக்கும்? ஒருவேளை நீங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கிற இடைக்காட்டூர் கோவில் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். அது கோத்திக் கலைநுட்பத்தில் கட்டப்பட்ட கோவில். தூண்கள் பெருசாக இருக்கும், பக்கத்தில் இருக்கும். ஜன்னல்கள் எல்லாம் பார்த்தோம்னா கண்ணாடிகள் இருக்கும், ஆனால் சின்ன சின்ன கண்ணாடிகளாக இருக்கும். அதோட அளவு பகல் நேரமாக இருந்தாலும் வெளிச்சம் பளிச்சுன்னு உள்ளே வராது, எப்போவுமே ஒரு இருட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வந்து கோத்திக் கலைநுட்பத்தோட ஒரு வடிவம். இதை மாற்றி கட்டணும், நல்ல வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்டிட முறையை வந்து கவுதி யோசிக்கிறார். அப்படி யோசித்ததுனால தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அவ்வளவு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். எந்த மின்விளக்கும் இல்லை, ஆனால் வெளிச்சமாக இருக்குது. அப்போ இப்போ தூண்கள் குறைவாக இருக்கணும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கையில் அந்த தூண் மாதிரி தெரியுங்கல்ல, அது எல்லாமே தூண்கள் இல்லை. ஒரு தண்டுக்கு மேலே மலர் பூத்து இருக்கும்ல, அந்த மாதிரி தண்டுகளாக வச்சிருக்கிறார் அவர் வந்து. அந்த தண்டுகள் மேலே அப்படியே மேலே போய் அப்படி பூத்து இருக்குது. சரியா? சரி, அப்போ இந்த கோவிலுக்கான தூண்கள் எங்கே இருக்குது? மொத்தம் 18 தூண்கள் வச்சிருக்கிறாரு. 12 தூண்களை முதல்ல பார்ப்போம். இப்போ கிழக்கு பகுதியில் நுழையும் பொழுது அந்த கோபுரத்துக்கு மேலே 4 மணிக்கூண்டு போல இருந்துச்சு பாருங்க தூண்கள், அது 4மே. அப்படியே மேற்கு பக்கம் போனோம் அப்படின்னா மேற்கு பக்கமும் அதே மாதிரி 4 தூண்கள், முகப்பு பக்கத்திலையும் அதே மாதிரி 4 தூண்கள். அப்போ 3 12. இந்த 12 தூண்களும் இயேசுடைய திருத்தூதர்களை குறிக்குது. பீடத்துக்கு போனோம் அப்படின்னா பீடத்தை சுற்றி 4 தூண்கள் இருக்குது. அந்த 4 தூண்களும் இயேசுடைய அந்த நற்செய்தியை எழுதிய விவிலியத்தில் இருக்கிற 4 நற்செய்தியாளர்கள் அவர்களுடைய பெயர்களால் தாங்கி இருக்கிற அந்த 4 தூண்கள். கொஞ்சம் ஓரத்தில் உள்ள போனோம் அப்படின்னா அன்னை மரியாளுக்கு ஒரு தூண், அடுத்தது இயேசுவின் பெயரில் ஒரு தூண். அந்த இயேசுவின் பெயரில் உள்ள தூணு 172 மீட்டர் உயரம் உள்ளது. அந்த தூணை கட்டி முடிக்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற கோவில் கோபுரங்களிலே இதுதான் உயரமான கோபுரமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மொத்தம் 18 தூண், 12 திருத்தூதர்கள், 4 நற்செய்தியாளர்கள், மரியாளுக்கு 1, இயேசுவுக்கு 1. சரி, எப்படி இவ்வளவு தூரம் வெளிச்சம் உள்ள வருது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கலாம். கவுதி என்ன யோசித்தார் அப்படின்னா, இப்ப கிழக்கு பகுதியில் இயேசுடைய பிறப்பு இருக்குத்தானே, அந்த கிழக்கு பகுதியில் உள்ள சுவர் முழுக்க அந்த கண்ணாடியை அவ்வளவு அற்புதமாக இயேசுடைய வாழ்க்கையில் நடந்த புதுமைகள், அவர் செய்த போதனைகள் எல்லாமே அந்த பகுதியில் வச்சிருக்கிறார். அப்போ கிழக்கு பகுதியில் இருந்து சூரியன் உதிக்குது. கிழக்கு பகுதியிலிருந்து உதிக்கிற சூரியனுடைய ஒளி இந்த கண்ணாடிகளில் படும் பொழுது கோவிலுக்கு உள்ள நல்ல வெளிச்சமாக வருது. அந்த வெளிச்சம் எப்படி வரும்னா மஞ்சள் நிறத்தில், ஊதா நிறத்தில், பச்சை நிறத்தில்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சம் ஒரு சந்தோஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நிறத்தை அது கொடுக்கும். கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்குது, அந்த ஒளி கண்ணாடியில் பட்டு உள்ள வரும் பொழுது அந்த வெளிச்சத்தின் நிறமானது ஒரு மகிழ்ச்சியை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பதாக அது இருக்குது. அப்படியே சூரியன் மேலே போய் அப்படியே மேற்க மறைய போகுது தானே. மேற்க மறைய போகும் பொழுது அங்கிருந்து சூரிய ஒளி மேற்கு பக்கம் இருக்கிற சுவரில் இருக்கிற கண்ணாடி வழியா உள்ள விழுகுது. அப்படி விழுகும் பொழுது அது முழுக்க சிவப்பு நிறத்தில் அந்த வெளிச்சம் வரும். ஏனென்றால் மேற்கு பக்கம் இயேசுடைய இறப்பு இருக்குது, ஒரு துயரத்தின் பகுதி இருக்கிறது. எனவே அந்த துயரத்தை குறிக்கிறதுக்காக அந்த பக்கத்திலிருந்து அது விழும் பொழுது அந்த வெளிச்சம் சிவப்பு நிறத்தில் விழுகிற மாதிரி வச்சிருக்கிறார். ஆக எந்த மின்விளக்குகளுமே பெரிதாக இல்லாமல் சூரியன் உதித்து மேலே ஏறி மறையும் வரை அந்த கோவில் முழுமையான வெளிச்சத்தோடும் காற்றோட்டமாகவும் அமைவது போல இங்கே வச்சிருக்கிறார். சரி, 1882 தொடங்கின கோவில் இன்னைக்கு வர ஏன் கட்டி முடிக்காம இருக்குது? பல்வேறு தடைகள் இந்த கோவிலுக்கு வந்திருக்குது. முதல் தடையா வந்தது கவுதியுடைய இறப்பு. அவர் இறந்த பிறகு அவருடைய மாணவர் அல்லது அவருடைய சீடர் அவர் இந்த கட்டிட பணியை தொடர்ந்து செய்கிறார்.
இதுக்கு இடையில உள்நாட்டு கலவரம் வந்துருச்சு. அந்த உள்நாட்டு கலவரத்தில் நிறைய இடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. அதில் கவுதி இந்த கோவிலை பற்றி வைத்திருந்த வரைபடங்கள், அந்த கோவிலோட மாதிரியை செஞ்சு வச்சிருப்பார்ல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இது பல சேதமாயிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய வீடு, அவர் தங்கியிருந்த இடம், இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச இடம், அங்கெல்லாம் போய் மாதிரிகளை சேகரித்து திரும்ப கவுதி எப்படி இதை திட்டமிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தை கொடுத்து இந்த கோவிலை கட்ட அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்ததாக ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தது, ஸ்பானிய காய்ச்சல். அதனாலையும் இந்த வேலை தடைபட்டு போச்சு. நான் இந்த கோயிலை போய் பார்க்கையில் 2024 இந்த கோவிலோட முழுமையான வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கே தெரியும், கரோனா வந்துச்சு. இந்த கரோனா காலகட்டத்தில் வேலை திரும்ப முடங்கி போயிருச்சு. இப்போ தொடர்ந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 கவுதி இறந்த 100ஆண்டு நினைவு நாள் வருது. அந்த வருஷம் இந்த வேலை முழுமையாக முடிஞ்சு அவருக்கு நன்றி சொல்றது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் தனக்கான கோவிலை கட்ட பணித்து இருக்கிறார். அது எப்போ முடியும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அடுத்தது கவுதி என்ன நினைச்சாரு? மக்கள் வந்து பார்க்கணும், கட்டிடத்தோட பெருமையையும் அழகையும் பார்த்து கலைநுட்பத்தையும் பார்த்து நன்கொடை கொடுக்கணும், அந்த நன்கொடை மூலமா அந்த கோவிலை கட்டணும் தானே ஆசைப்பட்டாரு. அவர் நினைச்சது போலவே மக்கள் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் அங்கே போறாங்க. அந்த ஆயிரக்கணக்கான பேர் கொடுக்கிற நன்கொடைகள், சுற்றுலா பயணிகள் கொடுக்கிற நன்கொடைகள் வழியாகத்தான் அந்த கோயில் தொடர்ந்து கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. நிறைய பேர் வருகிறார்கள். அந்த புதுமைமிகு அந்த இடத்தை கத்தோலிக்க திருச்சபையானது பசிலிக்காவாக, அதாவது பேராலயமாக அறிவித்து இருக்கிறது. ஆண்டவர் தனக்கான கோவிலை கட்டிக்கொண்டு இருக்கிறார். நிச்சயம் அவருக்கான ஒரு நன்னாளில் இந்த வேலை முழுமையாக முடிந்து மக்களுக்கு முழுமையான அருள்பாலிக்கும் இடமாக இது அமையும். அந்த நாளுக்காக ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, அந்த கோவிலோட பெயரை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோவிலோட பெயர் சாக்ரதா ஃபெமிலியா, தமிழ்ல திருக்குடும்ப கோவில். திருக்குடும்ப கோவிலுக்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் செல்லுங்கள், இறைவனின் ஆசீரை பெற்றுக்கொள்ளுங்கள். வரலாற்று பாதையில் என்னோடு பயணித்து வந்தவர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து பாய் பாய்.